செய்ய போறீங்க? இப்போ நான் தான் டின்னருக்கு எல்லாருக்கும் சமைச்சு தரேன். என்ன சமைக்க போறீங்க அப்படி? தோசை சமைக்கிறது பெரிய சமையல் அது. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் தான் சாம்பார் வந்து வச்சுருந்தேன். அதனால் இன்னைக்கு நைட்டுக்கே சாம்பார் தோசை நல்லாயிருக்கும். சாம்பார் தோசை சட்னி விட சாம்பார் தோசை சாப்பிட சூப்பராக இருக்கும். காலையில் வடித்து சாதம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். காலையில் பழகி சாப்பிட்டுக்கலான்ட்டு. மாவு ரெடியாக இருக்குது, சாம்பார் இருக்குது. இப்போ தன்சி எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுப்பா. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டிதான். டியூஷன் இப்போ தான் போயிட்டு வந்தாங்க. டைம்னாது 8 ஆயிடுச்சு. தர்ஷன் என்ன பண்ணுறான்? தர்ஷன் எல்லாருக்கு ஹாய் சொல்லு. டியூஷன் போயிட்டு வந்தீங்களா? டைம் பாருங்க 8:10 ஆயிடுச்சு. யார் குக் பண்ண போகிறா தெரியுமா? அக்கா தான் இப்போ சமைச்சு கொடுக்க போகிறாங்க. தன்சி வந்து இப்போதைக்கு பாத்திரம் வளர்க்க கற்றுக்கிட்டா, வீடு வாசல் பெருக்க கற்றுக்கிட்டா, தோசை விடவும் இப்போ கற்றுக்கிட்டா. சரி, தோசைக்கல் எடுத்து வை வரேன். தன்சி இனிமேல் குக் பண்ண கற்றுக்கிட்டா. நமக்கு ஈஸி. என்ன ஈஸி? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை. தோசை ஊற்றிடுவா, பாத்திரம் வளர்க்கி கொடுத்துருவா, வீடு வாசல் பெருக்கி கொடுத்துருவா. மெயினாக இன்னொரு ஒர்க் இருக்குது. மாடியில் கொண்டு போயிட்டு துணியை வந்து வச்சிட்டு வருவாங்க. காய வைக்கணும்னு தெரியல. திரும்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங்காக போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஒர்க்கு வந்து ஈஸியாக மேடம் செஞ்சு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் கற்றுக்கோமா எல்லா ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். வாவ், தன்சி அப்படியே ரோஸ்ட் மாதிரி தோசை சுட்டு தராங்க மேடம். 10 தோசை வேணுமா? விடிகிற வரைக்கும் இந்த 10 தோசையை நீ சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும். முருகலா தன்சி தோசை சுட்டுட்டு இருக்கா. சரி, ஓகே, எல்லாருக்கும் இதே போல சுட்டுரு. நல்லா இருக்கு தன்சியோட முருகலான தோசை. பரவாயில்லையே. கரண்டி அப்படி பண்ணிடு. இங்க பாருங்க, அழகா சுத்தி ரவுண்டா கொண்டு வர்றது. அப்படியே பாருங்க, தோசை ஊத்திட்டு அதுக்கு மேல தூள் பொடி தூளை தூவி இருக்கிறாங்க. அதுக்கு மேல எண்ணெய் ஊற்றுவாங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. அது ஊற்றக்கூடாது, அழகாக அப்படியே வந்து ரவுண்டில் கொண்டு வரணும். எண்ணெய் ஊற்றன்னா தெரியல. போதும். எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால். எண்ணெய் ஆமாம், அது நான்ஸ்டிக்கில் நல்லா வரும். எல்லாருக்கும் எத்தனை தோசை? உங்களுக்கு 3, தம்பிக்கு 2, எனக்கு 2. ஓகே, இன்னும் 4 தோசை விடணும். ஸ்லோ பண்ணிடுமா? தன்சி இப்போ அழகா தீத்துவா பாருங்க. வாவ், முருகலா தோசை 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 அம்மா தோசை. சாங் பாடுங்க, யாருக்கு தெரியும்? அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு சேர்ந்து சுட்ட தோசை. 3 தோசை தான் இருக்கா? நான் 4 தோசை இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக தன்சி 3 தோசை சக்ஸஸ்ஃபுல்லாக சுட்டுருக்கா. அடுத்து ஐயோ கையில் வச்சிட போகிறோம் 4வது தோசை. அதுவும் எல்லாம் முருகலான தோசை. தோசை மாஸ்டர் மாஸ்டர் தன்சிகா மாஸ்டர். இனிமே எங்களுக்கு வந்து தோசை ஊத்துறதுக்கு மாஸ்டர் ஆயிட்டாங்க பாருங்க. ஸ்பீட் வச்சிருமா? 5 தோசை இப்போ பாப்பா சுட்டுட்டா. இப்போ வந்து 6வது தோசை. எனக்கு 2 போதும். 6 தோசை தான். ஏது 6 தானே இருக்கு? 5 தோசை சுட்டுருக்கியா? இப்போ ஒன்று 6வது. 5 தான் இருக்கு. 5 தான் இருக்கு. 6. நீ 7 நினைச்சிட்டு திருப்பி போட்டுரு.
காலையில் சமைச்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதை நாளைக்கு வந்து பழையது சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ சாம்பார் வந்து இதில் வச்சுருக்கோம். அடுத்து தோசை ரெடி. சரி சாப்பிட்லாமா? இந்த சாம்பாரை கொண்டு போயிட்டு டைனிங் டேபிள் மேலே வைக்கணும். பொறுமையாக எடுத்துகிட்டு போகணும். உன்னை நம்பி இந்த பொறுப்பை தரேன், ஓகேவா? பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அதெல்லாம் தர்ஷன் கரெக்டாக வேலை செஞ்சிடும். தன்ஷி தான் போகிற இடத்துல பொத்துன்னு போட்டுருவோம். தன்ஷி இது நீ செஞ்சிருக்கியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. தன்ஷி கையில் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து விடுவான், அதை கொண்டு போய் அங்கே வைமான்னு. எப்படி போடுவானே தெரியாது. ஒரு இங்கேருந்து அப்படி போகிறதுக்குள்ளே தொப்புன்னு கீழே போட்டுருவா. அது வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த ப்ராசஸில் இருந்தவ. இப்போ பரவாயில்ல, கையில் எது கொடுத்தாலும் பக்குவமாக கொண்டு போய் வைக்க கற்றுக்கிட்டா. சரி போப்பா, டைனிங் டேபிளுக்கு போ. மாவங்க வை, அது க்ளீன் பண்ணணும் பாத்திரம். அந்த ஒரு தோசை வச்சதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் வச்சுட்டு 2 பிளேட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதான். ஃபைனலாக தன்ஷி இன்னைக்கு 7 தோசை, அங்கே ஒரு தோசை, 7வது தோசை. 6 அங்கே 1 7. சரி ஓகே. சரி 2 பிளேட் எடுத்துகிட்டு போ. சரி மாவு ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜு திறப்பா. சரி, அக்காவுக்கு வேலை மிச்சம். பேக் அங்கே கீழே எடுத்து வச்சுட்டு தர்ஷனுக்கு ஒரு சேர் கொடுத்துரு. அங்கே புக்கு கிட்ட உட்காந்து சாப்பிட வேணாம். சாரே குழம்பு ஊற்றி சாப்பிட்றாரு. சாருக்கு ஒரு சேர் கொடுத்துருங்க. கீழே ஊற்றுது. இங்கே 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 வச்சுக்கிறேன், அங்கே வேணாம். இங்கே தர்ஷன் இங்கே உட்காந்துப்பான். கிடு கிடு கிடுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கணும். இந்த ஊட்டி விடுற வேலை எனக்கு வைக்கக்கூடாது, சரியா? பார்ப்போம் தர்ஷன் வந்து எப்படி சாப்பிட்றோம். நீ ஒரு தோசையாக போட்டு தின்னுப்பா, அதுவே போதும் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு தன்ஷி இன்னைக்கு தோசை வித் சாம்பார். சரி ஓகே சாப்பிடு. எப்பயுமே வந்து சட்னி விட சாம்பார் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் முருங்கைக்காய் 2ல் 1 போட்டாலே சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் வச்ச சாம்பார் டேஸ்டியாக இருக்கா? நம்ம பசங்களுக்கு ஒன்று தண்ணியாக வைக்கிற சட்னி பிடிக்கும், இல்லைன்னா தண்ணியாக இருக்கிற சாம்பார் பிடிக்கும் தோசைக்கு. எல்லாருக்குமே அப்படி தானா, இல்லை நம்ம பசங்களுக்கு மட்டும் தான் அப்படி தானே தெரியல. தோசை வித் சாம்பார். சூப்பராக இருக்காவா? டெய்லி இந்த மாதிரி யாராவது சுட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல். நானே சுட்டு சுட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு. இந்த மாதிரி யாராச்சும் சுட்டு கொடுத்தாங்கன்னா வாய்க்கு ருசியாக சாப்பிட்லாம். ஓகே, தன்ஷி இனிமேல் தோசை சுட்டு கொடுப்பான். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் தன்ஷி வேறு லெவலில் தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டாச்சு. அதனால் தன்ஷிக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். மென்மேலும் கிச்சனில் அனைத்து வேலைகளும் சீக்கிரம் கற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் சாம்பார் வைக்கவும், சோறாக்கவும், கறி குழம்பு வைக்கவும் எல்லா வேலையும் கூடிய சீக்கிரம் கற்றுக்கொண்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்ஷிக்கு நம்ம வந்து குக்கிங் வேலை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தன்ஷியை வந்து செய்ய சொல்லிட வேண்டியதான். தன்ஷிக்கு உல வைக்க தெரியும், அரிசி எடுத்து அலசி வைக்க தெரியும். அதுக்கப்புறம் சோறு வேவுற பக்குவமும் வடிக்கிற பக்குவமும் இன்னும் வரல. அங்கே ஒருத்தவன் இன்னும் சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீ எவ்வளோ நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்க? குயிக், மணி 9 ஆகுது.
முறைக்கிறான் பாருங்க. சரிப்பா சாப்பிடுப்பா. தர்ஷன் சாப்பிடுங்க. சரியாயிட்டான். ஓகே, இன்னைக்கு நைட் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. காலையில் சாம்பார் சாதம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. ஓகே, நாளைக்கு வந்து பசங்களுக்கு வேன் வந்து வராதான் மார்னிங். ஏம்மா வேன் வராது? சிதம்பரத்துக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சிஎம் ஸ்டாலின் ஐயா வராங்க சிதம்பரத்துக்கு. மார்னிங் மட்டும் வேன் வராதான். அதனால் காலையிலே பசங்களை, ஏன்னா காலையிலே அவங்க வர்றதுனால டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் ஏதோ பண்ணுறாங்க சிதம்பரத்தில். அது முடிகிற வரைக்கும் பஸ்ஸு வேன் எதுவுமே போகாது. பஸ்ஸு வேன் எதுவும் 4 வீதி போகாது போல், அதனால் லாக் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, காலையில் பசங்களை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் தான் விட்டுட்டு வரணும். ஈவினிங் வந்து வேனில் வந்துடுவாங்க. அதனால் நாளைக்கு காலையில் சீக்கிரம் சமைச்சிட்டு கூட்டிகிட்டு போகணும் ஸ்கூட்டியில். நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யணும்? தயிர் சாதமா? இன்றைக்கி சாம்பாரோட ஓட்டியாச்சு ஒரு நாளை. நாளைக்கு தயிர் சாதம். இந்த 6 நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யறது, என்ன லஞ்சு செய்யறதுனே நமக்கு மண்டை பிச்சுக்கிட்டு போகுது காலையில் எழுந்தது செய்யறதுக்கு. இட்லி தோசை தான் அலோடு இல்லையா உங்கள் ஸ்கூலில்? ஆமாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு இப்படி தான் போச்சு. அங்கே டிவி வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இப்போ எல்லாமே வந்து பாயை போட்டு படுத்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. சரிப்பா, பூரி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ தர்ஷன் சாப்பிட்டதும் எல்லாமே போயிட்டு ஸ்லீப்பிங் தான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லு தர்ஷன்.